ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இரண்டில் ஒன்றை தொடுன்னு சொன்னவனே, சற்றும் யோசிக்காமல் தொட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையே, இந்த சூரியனை நீ தொட்டிருந்தீனா அந்த சூரியன் போல பிரகாசமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். சந்திரனை நீ தொட்டிருந்தீனா சந்திரனை போல அமைதியான, மனசுக்கு குளிர்ச்சியான, அழகான, அற்புதமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன். நீ எதை தொட்டாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் என் செல்லமே. ஏன்னா இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். நீ நினச்சது எதுவுமே நடக்காம, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம, வாழ்க்கையில துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் மட்டுமே சந்திக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். நீ எப்போதும் தேவையற்ற எந்த விஷயங்களையும் யோசிச்சு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. காலமும் காலத்தை சுற்றி இருக்கும் மனிதர்களும் செய்யும் சூழ்ச்சியும் உன் மனசுல குழப்பங்களை உண்டாக்கினாலும் நீ தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்க பழகு. யார் வழிகாட்டுதலும் உனக்கு தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரியா வரும்னு உனக்கு தோணுதோ அந்த பாதையில் மட்டும் நீ போனினா போதும். ஏன்னா நீ கீழே விழுந்தாலும் நல்லா வாழ்ந்தாலும் நீதானே அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்க போகிறாய். நீ நல்லா வாழ்ந்தினா யாராவது உதவி கேட்டு வேணா உன்கிட்ட வருவாங்களே தவிர உனக்கு நல்லது யாரும் சொல்லவோ செய்யவோ மாட்டாங்க. அதே போல நீ வீழ்ந்தாலும் வாழ்க்கையில தோற்றாலும் உன்னை கேலி பண்ணவும் கிண்டல் செய்யவும் உன்னை தப்பா பேசவும் தாழ்த்தி பேசவும் ஏளனமா பேசவும் தான் இந்த உலகம் வருமே தவிர உனக்கு உதவி செய்யவும் நல்லது செய்யவும் யாரும் வரப்போவதில்லை. அதனால மாயை நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய கருத்துக்களை பற்றி யோசிக்காம, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காம, உனக்கு பிடிச்சத உன் வாழ்க்கையில செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களுக்கு கூட நீ நம்பிக்கையான விதத்தில் நடந்து கொள்ளும் போது இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். ஒருத்தரை ஏமாத்தி இன்னொருத்தருக்கு நீ நம்பிக்கை தரும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டாம். எப்போதும் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகு. ஒருத்தருக்கு ஆதரவாகவும் இன்னொருத்தருக்கு எதிரியாகவும் நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல எல்லாரும் எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டு வெற்றியாளராக இருக்கவும் மாட்டாங்க. அதே போல எப்போதுமே தோல்வி பெற்று நிரந்தர தோல்வியாளர்களாகவும் இந்த உலகத்தில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள். வெற்றி என்பது தாமதமாகியுள்ள தோல்வி, தோல்வி என்பது தாமதமாகியுள்ள வெற்றி. அதாவது இந்த முறை தோத்தாங்கன்னா அடுத்த முறை கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைவிதி, தலையெழுத்து. அதே போல் இந்த முறை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா கொஞ்சம் அலட்சியமாக இருந்தானா அடுத்த முறை தோல்வி பெற்றே தீர்வான் என்பதும் அவன் தலையில் எழுதப்படாத விதியாகவும் உண்மையின் நிதர்சனமான நியதியாகவும் இருக்கு. அதனால வெற்றி தோல்வி எது வந்தாலும் நீ சளைக்கவோ சலித்து கொள்ளவோ அல்லது சங்கடப்படவோ அல்லது வருத்தம் கொள்ளவோ அவசியமில்லை. எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோற்று போகும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்துல இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. ஆனா அடுத்தவங்களை போய் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனசு இல்லை. நீ எப்போதும் எல்லாவற்றையும் அறிவை கொண்டே யோசிக்காம மூளையை மட்டுமே பயன்படுத்தாம மனசையும் பாரு. அடுத்தவங்களை மனசால நீ பார்க்கும்போது அவங்க செஞ்சது நல்லதும் கெட்டதும், அவங்க சூழ்நிலையும் அவங்க கஷ்டமும் அவங்க பிரச்சனையும் எல்லாமே உனக்கு புரிய வரும் என் செல்லமே. யார் எந்த தவறு செஞ்சாலும் தப்பு பண்ணாலுமே கூட அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை நீ யோசிச்சினா அது உனக்கே சரின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தவறான காரியங்களை செய்யணும், தப்பான வழியில போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா மனிதரும் வேணும்னே தவறு செய்யறது கிடையாது. சில பேர் தேவையில்லாம தவறான மாயை வலைகளில் சிக்கிக்கொள்பவர்களாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறு செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. அவங்கள தான் புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்க சொல்றேன். நீ என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்டியோ, எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாவற்றையும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்கிறேன். உன்னுடைய மன வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. ஒரு சில நாட்கள் மனசுல கஷ்டம் இருக்கும்.
ஒரு சில நாட்கள் வாழ்க்கையவே வெறுத்து போக செய்யும். அப்புறம் எல்லாமே பழகி போகும். அவ்வளவுதானே வாழ்க்கை. வலியும் வேதனையும் கஷ்டமும் தோல்வியும் எது வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து போராட தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கை எப்போதுமே நேர்மையாக வாழ்பவர்களை கண்ணீர் விட வைக்கும். ஆனால் அதுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனே, இவ்வளவு கவலைகள் என் வாழ்க்கையில் இருக்கேன்னு நீ நேர்மையை விட்டு தாண்டி போக நினைக்காதே என் செல்லமே. சந்தர்ப்பவாதிகளும் சூழ்ச்சி செய்யும் மனிதர்களும் செல்வத்தில் மிதக்கிறாங்களே, சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்களே, நான் மட்டும் நேர்மையா வாழ்ந்து இப்படி கஷ்டப்படனே நினைச்சா அழுகாதே. நேர்மை இங்கு சாபக்கேடு, சந்தர்ப்பவாதம் ஆசீர்வாதம். நியாயம் அழுகிறது, அநீதி சிரிக்கிறது என யோசிக்கிறாயா? இது எதுவுமே நிரந்தரமில்லை. நேர்மையா வாழ்றவங்க இப்போது கஷ்டப்படுவதை போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்க கண்ணீரை தொடச்சு அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். சந்தர்ப்பவாதிகளும் சதி செய்பவர்களும் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூடிய சீக்கிரம் அநீதி தோத்து போய் நீதி ஜெயிச்சு போய் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பதையும் நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் மனசுல 1000 காயங்களும் வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் எல்லா அவமானங்களையும் தாண்டி கனவுகளை நனவாக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட உறுதியாக இருக்கக்கூடிய உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விடியல் வரும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கும் 4000 பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து போனினா உன்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறையா பேசுவாங்க. அதே போல் ஒரு மனுஷன் செத்து போனானா பக்கத்து தெரு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வர்ற அதே மனிதர்கள் அந்த இளவு வீட்டுக்குள்ளே போனவனே அழுகிற மாதிரி அழுதுட்டு போகிற கூட்டமாகவே இருக்காங்க. இப்படி 4 பேருக்கு முன்னால் நல்லவர்களாய் நடிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்காக நீ சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்க நினைக்கிறது போல வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓ மனசுக்கு பிடிச்சது மாதிரி உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போ. நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் ஓ மனசுக்கு சிறப்பாக நிறைவாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எப்போதும் உனக்கு சந்தோஷமும் மன அமைதியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன்னுடைய வாழ்நாள் தேவைகள் வாழ்க்கை முழுவதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ ஆசைப்பட்ட காரியத்தை இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா 2 நாள் கழிச்சு இன்னொன்னைக்கு வேற விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்ப. எப்போதுமே மனிதர்களுக்கு தேவைகளும் ஆசைகளும் ஒருபோதும் தீர்ந்து போகாது. உன்னை நிறைவேற்றினவனே அடுத்தடுத்து ஆசைகளும் எதிர்பார்ப்பும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். உன்னுடைய நம்பிக்கையை நல்லபடியாக காப்பாற்றி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் செல்லமே. யார் உன் நம்பிக்கையை ஏமாத்தினாலும் நீ நினைச்சதற்கு மாறாக உனக்கு துரோகம் செஞ்சு உன்னை கஷ்டப்பட வச்சாலும் உடனே அவங்கள விட்டு விலகி போயிடு. மறுபடியும் அவங்கள நம்பி இன்னும் அவர்கள் உன்னை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்காதே. சில கதவுகள் ஒரு முறை மூடப்படுவது தான் நல்லது. மறுபடியும் அவங்களுக்காக திறந்து நீ நாளைக்கு தோற்று போய் தோல்வியாளனாக வாழக்கூடாதுன்றதுக்காக தான் கெட்டவங்களை உன் வாழ்க்கையிலேருந்து அடியோடு விலக்கி வச்சுட்டு நல்லவங்களோடு சேர்ந்து நல்லபடியாக வாழுன்னு நான் சொல்கிறேன்.